இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 286 நாட்கள் தங்கியிருந்து ஒரு வழியாக பூமிக்கு திரும்பியுள்ளார். இவருடன் மற்றொரு வீரருமான புட்ச் வில்மோரும் விண்வெளியில் சிக்கி தவித்து வந்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடியே அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களித்தது, கிறிஸ்துமஸ் கொண்டாடியது, செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியது என சுனிதா வில்லியம்ஸ் செய்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனது உயிரை பணயம் வைத்து இத்தனை சாதனைகளை செய்த சுனிதாவுக்கு கிடைத்த வருமானம் என்ன என்பதுதான் பலரது கேள்வியாக இருந்தது. அதாவது சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இருவருக்கும் ஆண்டுக்கு 1 முதல் 1,41,00,000 வரை சம்பளம் இருக்கும் என அமெரிக்க மீடியாக்கள் கூறுகின்றன. இதோடு விண்வெளியில் 286 நாட்கள் தங்கியதற்காக ஒரு நாளைக்கு $5 என்ற கணக்கில் இந்திய மதிப்பில் சுமார் 1,00,000 ரூபாய் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப அவரும் ஷாக் ஆகிவிட்டார். காரணம், இது பற்றி தன்னிடம் யாரும் எதுவும் சொல்லவில்லை என்று கூறினார். அதாவது கூடுதல் நேரத்திற்கு கூடுதலாக எந்த ஊதியமும் அவர்களுக்கு வழங்கவில்லை என செய்தியாளர்கள் குற்றம் சாட்டினர். உடனே சுதாரித்துக் கொண்ட ட்ரம்ப், அப்போ அதனை நானே எனது சொந்த பாக்கெட்டிலிருந்து கொடுக்கிறேன் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். சுனிதாவும் வில்மோரும் செய்த சாதனைக்கு முன்னால் இது எனக்கு பெரிய விஷயமே இல்லை என்று கூறியுள்ள ட்ரம்ப், சொந்த பணத்திலிருந்து விண்வெளி வீரர்களுக்கு கூடுதல் சம்பளம் கொடுக்கவிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதன் பின்னர் விண்வெளி வீரர்களை மீண்டும் அழைத்து வந்ததற்காக எலான் மஸ்கிற்கும் நன்றி தெரிவித்தார் ட்ரம்ப். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் தான் சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் வில்மோரையும் பத்திரமாக மீட்டுக் கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது.